இலங்கை வரலாற்றின் தொகுப்பு 2க்கு உங்களை வரவேற்கிறேன். முதல் பாகத்தில் விஜயன் மற்றும் குவேனி பற்றி பார்த்தோம். இன்று இலங்கையின் பொற்காலத்தின் தொடக்கமாகவும் கலை மற்றும் கலாச்சாரத்தின் மையமாகவும் விளங்கிய அனுராதபுர காலம் பற்றி பார்ப்போம். அனுராதபுர காலம், தர்மத்தின் வருகை. இந்த காலம் இலங்கையின் வரலாற்றில் மிக நீண்ட மற்றும் முக்கியமான ஒரு காலகட்டமாகும். சுமார் கிமு 4ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 11ஆம் நூற்றாண்டு வரை. 1. பண்டுகாபய மன்னன், அடித்தளமிட்டவர். விஜயனுக்குப் பிறகு வந்த மன்னர்களில் மிக முக்கியமானவர் பண்டுகாபயன். இவர்தான் அனுராதபுரத்தை ஒரு திட்டமிடப்பட்ட நகரமாக உருவாக்கி இலங்கையின் தலைநகராக மாற்றினார். வீதிகள், வைத்தியசாலைகள் மற்றும் பொது மயானங்கள் என ஒரு நவீன நகரத்திற்குரிய கட்டமைப்பை அன்றே அவர் உருவாக்கினார். 2. மகிந்தத்தேரரின் வருகை, கிமு 3ஆம் நூற்றாண்டு. இலங்கை வரலாற்றை மாற்றிய மிக முக்கியமான நிகழ்வு இதுதான். இந்திய பேரரசர் அசோகரின் மகனான மகிந்தத்தேரர் மிகிந்தலைக்கு வருகை தந்தார். அப்போது இலங்கையை ஆட்சி செய்த தேவநம்பிய தீசன் வேட்டையாடச் சென்றபோது மகிந்தத்தேரரை சந்தித்தார். இதன் விளைவாக மன்னனும் மக்களும் பௌத்த மதத்தை தழுவினர். 3. மகா தூபிகளின் காலம். மதம் பரவியதைத் தொடர்ந்து வானத்தை முட்டும் அளவிலான பிரம்மாண்டமான தூபிகள், டாகோபாஸ், கட்டப்பட்டன. ருவன்வெளி சாயா, துட்டகை முனு மன்னனால் கட்டப்பட்டது. அபயகிரி மற்றும் ஜேத்தவனாராமய, இவை அக்காலத்திலேயே உலகின் மிக உயர்ந்த செங்கல் கட்டடங்களாக திகழ்ந்தன. பாகம் 2. தர்மத்தின் சக்கரம். கிமு 3ஆம் நூற்றாண்டு. மன்னன் தேவநம்பிய தீசன் ஒரு மானை துரத்திக் கொண்டு மிகிந்தலை மலைக்கு செல்கிறான். அங்கே ஒரு குரல் கேட்கிறது, தீசா. ஒரு மன்னனை பெயர் சொல்லி அழைக்கும் தைரியம் யாருக்கு இருக்கிறது? அங்கே நின்றிருந்தார் மகிந்தத்தேரர். அன்று அவர் போதித்த தர்மம் வெறும் மதமாக மட்டுமல்லாமல் இலங்கையின் கலை, கட்டடக்கலை மற்றும் வாழ்வியலாக மாறியது. இதன் பிறகு இலங்கை ஒரு மாபெரும் கட்டுமானக் களமாக மாறியது. ருவன்வெளி சாயா போன்ற பிரம்மாண்டமான தூபிகள் ஆகாயத்தை தொடும் அளவுக்கு கட்டப்பட்டன. ஜேத்தவனாராமய தூபி கட்டப்பட்டபோது அது எகிப்தின் பிரமிடுகளுக்கு இணையாக உலகின் மிக உயர்ந்த கட்டுமானங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. ஆனால் இந்த வளர்ச்சிக்குச் சவாலாக பல படையெடுப்புகளும் வந்தன. அடுத்த பகுதியில் ஒரு தமிழ் மன்னனுக்கும் ஒரு சிங்கள இளவரசனுக்கும் இடையே நடந்த புகழ்பெற்ற போர் மற்றும் இலங்கையின் நீர்ப்பாசன அதிசயம் பற்றி பார்ப்போம்.